எனக்கு ஒரு சில விருப்பு வெறுப்பு, ஆசைகள், பேஷன் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃப்க்கு சில இதெல்லாம் இருக்கும். அப்புறம் 2 பேருமே அது எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வேறு விஷயம். ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்கள இது பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். அகெயின் ஆனந்த் சார் தான். இப்போ சாருக்கு வயசு 50 ஆயிடுச்சு. இல்லை போய் 45 தான். சரி, ஓகே, 45 வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவருக்கு என்ன சினாரியோ அப்படின்னா, வீட்டில் இருக்கிறார், ஃபேமிலி மெம்பர்ஸோட, ஒய்ஃப் இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர் மட்டும்தான் இருக்கிறார் வீட்டில். அவர்கிட்ட யாரும் பேசுகிறது கிடையாது. அப்படியே பேசினாலும் பெருசாக ஒன்றும் இன்வால்வ்மெண்ட் எதுவும் கிடையாது. பசங்களும் ஒன்றும் மதிக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒய்ஃப் வந்து அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, இது வேணுமா, அது வேணுமா. இப்போ வந்து வீட்டில் இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து ஆகிப்போச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் பண்ணுறேன், ஃபேமிலிக்கு வேண்டியது என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணுறேன், பார்த்துக்கிறேன், சம்பாரித்து தரேன், இல்லை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறேன். இருந்தாலும் வந்து என்னை ஏன் தள்ளியே வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணம், ரொம்ப ஐசோலேட்டடாக தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கோட தான் அவர் இப்போ இருந்துகிட்ருக்கிறார். ஸோ அவரோட சினாரியோ பார்த்தா தான் அவருக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலான்றது நம்மளுக்கும் தெரியும். அதனால் அதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் அந்த சொல்யூஷனையும் நம்ம ஒரு தடவை பார்ப்போம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அவ்வளோ தனிமையாக இருக்குங்க. என்னங்க, நான் இந்த குடும்பத்துக்காக தானே உழைக்கிறேன். என்னுடைய பேஷன், என்னுடைய கனவெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலிக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். 24 hours ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் திட்டு வாங்கிட்டு அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா என்னோடய ஒய்ஃபு. பசங்க அவங்க 2 பேரும் செட்டு சேர்ந்துக்கிறாங்க, என்ன தனியாக விட்டுறாங்க. அவங்களும் அம்மா சொன்னது தான் கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. என்னதாங்க பண்ணுறது இப்போது? அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், இந்த சரவணன், ஜீவமணிலாம் வருவாங்க. வீக்கெண்டில் சம்டைம் கொஞ்சம் லைட்டாக அடித்தா அந்த டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது கூட கெட்ட பழக்கம் அப்படின்னு அவர் தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் சொல்லுவார். பட் என்ன பண்ணுறது, அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு இப்போது அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியலைங்க. ஏன்னா நான் பண்ணுறது கரெக்டாக தாங்க இருக்குது. எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டு ஃபேமிலி சைட்னா எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறான். என்னுடைய ஃபேமிலி சைட்னா ஒன்றும் ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னுடைய பேரண்ட்ஸும் பகச்சிக்க முடியல. அவங்க மாமியார் மருமகள் ஏதாவது பிரச்சனை வந்தால் திருப்பி நடுவில் என்ன கோத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துக்கிறாங்க. இதில் நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை சத்தியமாக. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? ஒழுங்காக அந்த நயன்தாராவே எப்படியாவது திருப்பி ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. என்ன பண்ணுறது, இப்போ சமந்தா வச்சு மேனேஜ் பண்ணோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கப்பா. ஸோ இப்படி அவர் புலம்பிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்ன மாதிரி நம்ம ஜீவமணி சார், சரவணன் சார், ஆனந்த் எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறப்ப கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே மாதிரி ஒருத்தர் மீட் பண்ணுறாரு, ஒரு புது ஃப்ரெண்டு. அவர் சொல்கிறாரு, சரிப்பா இவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், ஒரு 3 நாள் போயிட்டு வா, பார்த்துக்கலாம், ஜாலியாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவரும் நம்ம வீட்டில் இருக்கிறோமா இல்லையான்னு இவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. 3 நாள் நம்மளை தேடவும் மாட்டாங்க, போவோமே அப்படின்ட்டு பையை தூக்கிட்டு கிளம்பிட்டார். சரி போவோம், போய் பார்ப்போன்னு 3 நாள் போயிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. நல்லா சாப்பாடெல்லாம் போட்டிருக்கிறாங்க, சுற்றி ஒரு 4-5 மலையெல்லாம் வேறு இருந்திருக்கு. 3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அங்கே வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் அவருக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. இதைத்தான் சொன்னாங்களா, இவ்வளோ ஈஸியாக டக்குன்னு சொல்லிட்டாங்களேன்ற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. அந்த புரிதல் என்னன்றதை நீங்கள் நேரில் பாருங்கள். அவர் வாயால் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். வீடு அப்படியே தான் இருக்குது. ஏதாவது பெருசாக மாற்றம் இருக்குன்னு நினச்சேன், என்னுடைய மனசில் ஏற்பட்ட மாற்றம் மாதிரி. பட் எல்லோரும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்ருக்கா, எப்போ போல் கத்திகிட்ருக்கா, இதை ஹெல்ப் பண்ணுறதில்ல, அதை பண்ணுறதில்லன்ட்டு. ஒரு வகையில் அதுவும் நியாயம்தான்.
அவங்கெல்லாம் எதுவும் மாறவும் இல்லை, அவங்கெல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. பட் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, என்னுடைய மனசில் ஏற்படுற எண்ணம் உணர்வுகளே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னும் போது மற்றவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறது முட்டாள்தனம். அவங்க என்ன நினைக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனை இருக்க தான் செய்யுது, பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக 100% எல்லாமே சால்வ்லாம் ஆகலை. ஆனால் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் தான், என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு இண்டிவிஜுவல் பீயிங்ஸ் தான். எனக்கு ஒரு சில விருப்பு வெறுப்பு, ஆசைகள், பேஷன் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃப்க்கு சில இதெல்லாம் இருக்கும். ரெண்டு பேருமே அது எனக்கு பிடிக்கலன்றது வேறு விஷயம். ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்கள இது பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது. அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன பண்ணணும்னு நினைக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்கணும் அப்படின்றது, அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு சுமூகமாக இருக்க முடியும் அப்படின்றது புரியுது இப்போது. இப்போவும் பிரச்சனை வருது தான், சண்டை வரும், சில டைம் ஆர்கியூமெண்ட் வரும், சில டைம் அம்மா வீட்டுக்கு போவாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நேச்சுரலாக ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு ஃபேமிலியில் இருந்தால் ஒரு ஃப்ரிக்ஷன், ஆர்கியூமெண்ட்னா வரதான் செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதை எதிர்த்து போராட தேவையில்லை, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எந்த அளவுக்கு பெட்டராக, எந்த அளவுக்கு சுமூகமாக அவங்க எதிர்பார்ப்பையும் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் கரெக்டாக அவங்க என்ன எதிர்பார்க்கலாங்களோ, என்னுடைய டேலண்ட்லேயும் என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு அங்கே கரெக்டாக வேலையை செஞ்சுட்டு, எதிர்பார்க்க வேலையை செஞ்சுட்டு, வீட்டில் வந்து என்னடா முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறது, அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். பசங்க அவங்க யங்ஸ்டர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதன்படி தான் நடப்பாங்க அப்படின்றது புரியுது எனக்கும். அவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி லெவல் இருக்கோ அதன்படி தான் நடப்பாங்க. நான் நினைக்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட திணிக்க முடியாது அப்படின்றது புரியுது. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். நம்ம வந்து ஒரு நல்லது சொல்ல தான் முடியுமே தவிர அவங்க செய்கிறதெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி தான் நடத்தணும் அப்படின்னு வழி நடத்த முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்லோவாக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும் அப்படின்றதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒய்ஃப்கிட்டையும் இந்த கான்செப்ட் பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒய்ஃபு பசங்களையும் அடுத்த தடவை பகவத் மிஷன் கூட்டின்னு போய் ஞானமுகம் அட்டன் பண்ணணுன்ட்டு ஃபீல் பண்ணுறேன். அட்லீஸ்ட் அவங்களுக்கும் இந்த புரிதல் டைரெக்டாக ஐயா மற்றவங்க ஐயா கிடச்சிதுன்னா இன்னும் பெட்டராக அவங்கள புரிஞ்சுப்பாங்களோ, ஏன்னா எனக்கு புரிஞ்ச லெவலில் சொல்லிட்டேன், இன்னும் அதை பெட்டராக புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு என்னுடைய பிரச்சனையை கையாளுறதுக்கான ஒரு முறை, ஒரு அணுகுமுறையாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். 100% நிச்சயமாக பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி சுபம் போட்டு சந்தோஷமாக 100% இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. அப்படின்றது நிச்சயமாக இல்லை. பிரச்சனைகள் வரதான் செய்யுது, எல்லாமே நடக்க தான் செய்யுது. பட் அதை எப்படி முன்னே இருந்ததை விட பெட்டராக எப்படி கையாள முடியும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோடய எண்ணம், இதெல்லாம் என்னோடய கட்டுப்பாட்டிலே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எது ஆக்சுவலாக நடக்கணும், வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணணும், வெளியில் வந்து செயலில் எது கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போது ஓரளவுக்கு பெட்டராக போயிட்டுருக்கு. ஸோ ஹோப் இப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ இப்போ இவர் சொன்ன ப்ராப்ளம் நம்ம பார்த்தது வந்து ஃபேமிலி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஆனால் இது ஃபேமிலின்றதை தாண்டி இன்னும் டெப்த்தாக சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃபாதர் சன்னாக இருக்கலாம், மதர் டாட்டராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்றது ஒன்று எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருத்தவங்களோட எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணுன்றதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோன்னா அது வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியரில் தான் முடியும். ஏன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளோட கடமைகள் என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளோலாம் பண்ணலான்றதை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளையும் பார்த்துக்க முடியும். ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டார், கடமைகளையும் கரெக்டாக செஞ்சார், தன்னையும் பார்த்துக்கிட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னை பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னையும் பார்த்துக்கிட்டாரு, தான் செய்ய வேண்டிய எல்லா செயலையும் செஞ்சார். ஓகே, நீங்கள் உங்களோட ஸ்டைல் வேறு, என்னோடய ஸ்டைல் வேறு, பட் ஸ்டில் வீல் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வந்த பிறகு அவருக்கு எல்லாமே வந்து கரெக்டாகவும் இருந்தது, ஃப்ரீயாகவும் இருந்தார். ஸோ இதுதான் வந்து எங்களோட கருத்து. தேங்க்யூ. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்.